ஸோ அங்கிள் இதுதான் என்னோடய ஜென்ரிக் நியூரல் வந்து இங்கே இது பண்ணியிருக்கேன், கமெண்ட் பண்ணியிருக்கேன். தென் இதோட கன்ஸ்ட்ரக்டரில் வந்து சில பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பேராமீட்டர் வந்து லேயர் தான் இதோட நியூரல் நெட்வொர்க்கோட ஆர்கிடெக்சரை டிஃபைன் பண்ண போகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த நியூரல் நெட்வொர்க்கோட ஆர்கிடெக்சரை வந்து ரெப்ளிகா பண்ணோம்னா இதில் வந்து 5 இன்புட்ஸ் இருக்குது. தென் 3 neurons in the first hidden layer, then 4 hidden neurons in the second hidden layer, அப்புறம் 1 output இருக்குது. இதை வந்து நான் டிஃபைன் பண்ணோம்னா 5, 3, 4, 1 கொடுத்தேன்னா இதோட எக்ஸாக்ட் ரெப்ளிகா எனக்கு வந்துடும். தென் அடுத்து வந்து ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் வந்து டிஃபால்ட்டாக சிக்மாய்டில் வச்சுருக்கேன். ஸோ சம் அதர் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் we are having our on it TANH, ReLU and leaky ReLU. ஸோ TANH இது ஒரு they have their own advantage. each activation function have their own advantage. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா parameter update எப்படி பண்ணுறது, வெனிலான்றது நார்மல் gradient descent, சம் அது வேறு இருக்கிற அப்டேஷன் வந்து மொமெண்டம், நெஸ்ட்ரோ ஆக்சிலரேட்டட், அதுக்கப்புறம் அடாகிரேட் RMS ADAM. மொமெண்டம் வந்து இட் கிவ்ஸ் பூஸ்ட் அந்த gradient descent பூஸ்ட் பண்ணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லோவாக ரொம்ப லாஸ் ப்ளாட் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா லேர்னிங் ரொம்ப கம்மியாக இருக்கும் நார்மல் gradient descentல. மொமெண்டம் வந்து இட் கேன் பூஸ்ட் டுவர்ட்ஸ் த கன்வர்ஜன்ஸ். பட் ஆனால் இது ஓவர் ஷூட் பண்ணுற ப்ராப்ளம் இருக்குது. எனக்கு வந்து அது ஓவர் ஷூட்டிங்கை வந்து மினிமம் பண்ணும். அதே மாதிரி அடாகிரேட் RMS ADAMனா வெயிட் அப்டேஷன் ஸ்பேசிட்டி டென்சிட்டியை பொறுத்து அந்த இதை அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஒரு கான்ஸ்டன்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த அடாகிரேட் RMS ADAM இருக்குது. தென் லீக்குன்றது வந்து அந்த லீக்கி ரெலுவோட கோஎஃபிஷியன்ட்டை வந்து வேல்யூக்காக இது வச்சுருக்கோம். அடுத்து இன்னட் டைப் வந்து வெயிட் இனிஷியலைசேஷன் ரேண்டம் இருக்குது. அதுக்கப்புறம் Xavier and He. ஸோ Xavier and He அது வந்து வெயிட் இனிஷியலைசேஷன் வந்து அதிகமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு மினிமல் லெவலில் இருக்குன்றதுக்காக Xavier and He இனிஷியலைசேஷன் யூஸ் பண்ணுறோம். அடுத்து பேட்சிங் வந்து இத்தனை பேராமீட்டர்ஸ்க்கு அப்புறம் நான் அப்டேட் பண்ணணும், இத்தனை டேட்டாவுக்கு அப்புறம் நான் அப்டேட் பண்ணணும்னு சொல்கிறது தான் பேட்ச். இது மோரோவர் அடுத்த இந்த நியூரல் நெட்வொர்க் பற்றி சொல்லணும்னா இது வந்து வெக்டரைஸ்டு நியூரல் நெட்வொர்க். அதாவது இந்த நான் எழுதியிருக்கிற கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வெக்டரைஸ் கம்ப்ளீட்லி யூஸ் ஆஃப் வெக்டரைஸ்டு நியூரல் நெட்வொர்க்ஸ். ஸோ தட் கம்ப்யூட்டேஷனல் எஃபிஷியன்சி ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த வெக்டரைஸ்டு நியூரல் நெட்வொர்க்கு. இது இன்னும் நான் அதிகமாக கம்ப்யூட்டேஷனல் எஃபிஷியன்சி அதிகமாக இது பண்ணோம்னா GPUs யூஸ் பண்ணலாம். அதான் PyTorch வந்து அந்த ஃப்ரேம் ஒர்க் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இதோட அடுத்த அப்டேட் வந்து PyTorch வச்சுருக்கும். தென் இதோட ஃபிட் ஃபங்க்ஷன் நடுவில் இருக்கிறதுலாம் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ், சாஃப்ட் மேக்ஸ், ஆக்டிவேஷனோட ஃபங்க்ஷனோட டிஃப்ரென்ஷியேஷன் ஃபங்க்ஷன் அந்த இதுக்கு. தென் அக்ரிகேஷன் வந்து வெயிட் அக்ரிகேஷன். இது வந்து ஃபார்வர்ட் பாஸ், அதாவது வெயிட் அக்ரிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆக்டிவேஷன் ஒரு லேயருக்கும் தனியாக பண்ணுறதுக்காக ஃபார்வர்ட் பாஸ். பேக் ப்ரொபகேஷனை வந்து லாஸ் டெரிவேட்டிவ், அதாவது லாஸ் ப்ளாட் டெரிவேட்டிவ்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த வெயிட் வந்து இது பண்ணி ஒரு லேயரில் இருக்க வெயிட்ஸுக்கும் அந்த டெரிவேட்டிவ்ஸ் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் parameters update பண்ணும். the algorithm I choose it will be used to update the parameters either vanilla or momentum. இந்த ஃபங்க்ஷன் அந்த இது பார்த்துக்கும். தென் ஃபிட்டு தான் அந்த டேட்டா ஃபிட் பண்ணுறது, இந்த நியூரல் நெட்வொர்க்குள்ளார டேட்டா ஃபிட் பண்ணாத ட்ரைனிங் அண்டு ஃபார்வர்ட் பாஸ் அண்ட் பேக் ப்ரொபகேஷன் பண்ணுறது இந்த ஃபிட் ஃபங்க்ஷன் தான். இதில் வந்து X and Y வேல்யூ டேட்டாஸ், அடுத்த லேர்னிங் ரேட் எவ்வளோ ஸ்டெப் எடுத்து வைக்கணுன்றதுக்காக, அடுத்து β1 β2ன்றது அந்த இதோட கான்ஸ்டன்ட்ஸ், RMS ADAMல இருக்க எக்ஸ்ட்ரா கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுவோம், லேர்னிங் ரேட் தாண்டி யூஸ் பண்ணுவோம். அந்த இதுக்கெலாம் β1 β2 நேம் பண்ணியிருக்கேன். அடுத்து ST கான்ஸ்டன்ட், ஸ்டெபிலைசேஷன் கான்ஸ்டன்ட், டிவைட் பை 0 பண்ணுறது கூடாதுக்காக இந்த ஒரு மினிமல் வேல்யூ ரொம்ப 1 to the power of -8 இருக்குது. ஏபாக்ஸ் வந்து எத்தனை தடவை நான் டேட்டாவை ஒரு ஐட்ரேட் பண்ணுறதுக்காக. L2 regularization, L2 regularization is for not to make the model overfit the data. ஸோ அதுக்காக நம்ம L2 regularization யூஸ் பண்ணுறோம். அதோட இன்டென்சிட்டி இது பண்ணுறது லாம்டா. அடுத்து லாஸ் ப்ளாட் இது பண்ணுறதுக்காக இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து இது நடக்குது, அதாவது ஒரு ஈபாக்ஸ் நடக்குது. ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் பாஸ், அடுத்து பேக் ப்ரொபகேஷன், அதுக்கப்புறம் அதோட லாஸ் அப்பன் பண்ணுறது இந்த இது பார்த்துக்குது. அடுத்து ப்ரெடிக்ட் ஃபங்க்ஷன் இஸ் ஃபார் வேலிடேட்டிங், அதாவது இந்த வெயிட்ஸ் ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் என்னோடய டெஸ்ட் டேட்டா வச்சு இந்த ப்ரெடிக்ட் ஃபங்க்ஷனில் கொடுத்தேன்னா நான் என்னோடய அக்யூரசி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். தென் இதில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டேட்டா செட் ஐரிஸ் டேட்டா செட் சைக்கிட்டில் ஏற்கனவே இருக்கிற டேட்டா செட் அந்த இதை எடுத்திருக்கேன். அது ப்ரீ ப்ராசஸ் பண்ணியாச்சு.
ஹாட் அண்ட் கோடிங் எல்லாம் பண்ணியாச்சு, ட்ரெஸ் ட்ரெயினாக ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. நான் ஃபஸ்ட்டு ட்ரெயின் டேட்டா செட்டோட லாஸ் மட்டும் காட்டுறேன். அதாவது 120 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது, அதில் வந்து 4 ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து 4,18,3 அதாவது 18 ஹிடன் நியூரான்ஸ் இருக்குது. ஒரே ஒரு ஹிடன் லேயர் தான், பட் ஆனால் 18 அதில் 18 நியூரான்ஸ் இருக்குது. 3 அவுட்புட் ஃபீச்சர்ஸ், ஆக்டிவேஷன் ரெலு யூஸ் பண்ணுறேன், அப்டேஷன் ஆர்எம்எஸ், இனிஷியலைசேஷன் ஹீ. ஸோ இதில் லீக் தேவையில்ல, நான் லீக் ரெலு யூஸ் பண்ணாதனால பேட்ச் சைஸ் வந்து நான் 120 வச்சுக்கிறேன். இதை வந்து ரன் பண்ணேன்னா ஸோ இனிஷியலைஸ் ஆகிடுச்சு, ஸ்ட்ரக்சர் இனிஷியலைஸ். அடுத்து நான் டேட்டா ஃபிட் பண்ணுறேன். டேட்டா ஃபிட் பண்ணும்போது இதில் லேர்னிங் ரேட் வந்து 0.001, ஈபாக்ஸ் வந்து 5000 ஈபாக்ஸ் வரையும் வச்சுருக்கேன். L2 ரெகுலரைசேஷன் ஃபால்ஸ் வச்சுருக்கேன். ஸோ தேர் பி நோ L2 ரெகுலரைசேஷன். அதுக்கப்புறம் லாஸை ப்ளாட் பண்ணேன்னு அவ்வளோ 0.1 1.4 இது வரையும் ஓகே. ஸ்டில் த லாஸ் இஸ் டிக்ரீஸிங். ஸோ ஈவன் மோர் நான் ஈபாக்ஸ் கொடுத்தேன்னா கூட இந்த லாஸ் இன்னும் டிக்ரீஸ் பண்ணலாம், ஏன்னா இன்னும் ஆக்டிவாக டிக்ரீஸ் ஆகுது, சேச்சுரேட் ஆகலை இந்த லாஸ் ப்ளாட். ஸோ இட்ஸ் குட். This is my function of my neural network.